அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்டீரியல் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். த நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் d power 4y divided by dx power 4 minus d cube y divided by dx cube minus 3 times d square y by dx square plus 5 times dy by dx minus 2 times y equal to 0 of the form e power ax, where a is real number, is option A1, option B2, option C3, option D4. So problem very simple. ஒரு டிஃபரன்ஷியல் ஃபோர்த் ஆர்டர் டிஃபரன்ஷியல் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. அதில் இ பவர் எக்ஸ் டைப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை கேட்குறாங்க. அதாவது இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கணும். அந்த செட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் 4 டிக் பண்ணிடக்கூடாது. அது தப்பு. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம சொல்யூஷன் செட் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் செட்டில் இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது யாருன்றதை நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஃபார்ம் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? d power 4 minus d cube minus 3d square plus 5 times d minus 2 into y equal to 0. ஓகே, ஸோ இதுலேருந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்? m power 4 minus m cube minus 3m square plus 5m minus 2 equal to 0. இதனுடைய சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m equal to 1,1,1,2 கிடைக்கும். வெரிஃபை பண்ணிக்கோங்க. சிந்தெட்டிக் டிவிஷன் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் 1 ஒரு ரூட்டாக வரும். சிந்தெட்டிக் டிவிஷன் போட்டு ஃபேக்டர் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ரூட்ஸ் கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து இங்கே 1 occurs 3 times, 2 occurs 1 times. ஓகே, ஸோ இதுலேருந்து உங்களுடைய ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? c1 ப்ளஸ் c2x ப்ளஸ் c3x ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் c4 இன்ட்டு இ பவர் 2x. ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து ஸ்பேன்டு பை த வெக்டர்ஸ். இது வந்து ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன். ஏன்னா இந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வெரி பண்ண ஒய் ஆஃப் எக்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போது திஸ் செட் கேன் பி ஸ்பேன்டு பை இ பவர் எக்ஸ், எக்ஸ் இ பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் அண்டு இ பவர் 2x. இந்த ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணி கொண்டு வரீங்க அப்படியே, ஸ்கேலரை மட்டும் தூக்கிட்டு. ஓகே, இப்போது இந்த கலெக்ஷனில் இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட் தான் இருக்கும். என்னது? இ பவர் எக்ஸும் இ பவர் 2xம். ஸோ இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ஏன்னா நீங்கள் ராங் ஸ்கேன் போட்டு பாருங்கள். இ பவர் எக்ஸ் இ பவர் 2x போட்டிங்க அப்படின்னா ராங் ஸ்கேன் நாட் ஈக்குவல் டு 0 வரும். ஸோ ஜென்ரலாக ராங் ஸ்கேன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? y1 y2 y1 டேஷ் y2 டேஷ். இது வந்து ராங் ஸ்கேன். இது நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே எப்போ அப்படியே கேட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். எப்படி பண்ண முடியும்? நம்ம சொல்யூஷன்ஸ் எல்லாம் அந்த ரிசல்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ளை பண்ணும்போது இது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. டீட்டெயில் நிறைய கொடுத்துருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். அப்போது இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிற சொல்யூஷன் செட் எவ்வளோ இருக்குது? நமக்கு 2 தான் இருக்குது. ஒன்று இ பவர் எக்ஸு, இ பவர் 2x. இங்கே ஏயோட வேல்யூ 1, இங்கே ஏயோட வேல்யூ 2. ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் ஆஃப் த ஃபார்ம் இ பவர் ஏஎக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2. அப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க? சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஜென்ரல் சொல்யூஷன் எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த சொல்யூஷன் ஸ்பேண்ட் பை த வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த ஸ்கேலாரை வந்து மல்டிபிள் பண்ணி தூக்கிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம்ஸ் தெரியும். இ பவர் எக்ஸ், எக்ஸ் இ பவர் எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸ் அண்ட் இ பவர் 2x. ஓகே, இதான் இந்த ஸ்பேனிங் செட் ஃபார் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் செட்டுக்கு. அதில் இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது 2 தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன பண்ணிக்கலாம்? அது லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ராங் ஸ்கேன் நாட் ஈக்குவல் டு 0. கண்டிப்பாக ராங் ஸ்கேன் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஏன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் நெவர் 0. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ராங் ஸ்கேன் கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போது இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக தெரியும். நமக்கு தெரியும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன்ஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருந்தால் தியர் ராங் ஸ்கேன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. சப்போஸ் ராங் ஸ்கேன் 0 வந்தால் தே ஆர் லீனியர்லி டிபெண்டன்ட். அது வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஸோ நம்ம பிஜிடிஆர்பி நியூஸ் சிலபஸில் ராங் ஸ்கேன் வந்து ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துட்டாங்க. ஸோ ராங் ஸ்கேன்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் வாட்ச் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.